தங்களுக்கு தெரியாத சட்டம் ஒன்றும் இல்லை. Hello, welcome to our channel Kids of League. This is me Sandhya. This is Manoj. நம்ம இப்போ என்ன சாங் ரியாக்ட் பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகுடம்லேருந்து ஃபர்ஸ்ட் சிங்கிள் ரிலீஸ் ஆக போது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், ரைஸ் ஆஃப் லிங்கா அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்டு பார்த்து ரியாக்ட் பண்ண போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். எஸ், நம்ம வந்து இதுக்கு முன்னாடி டீசர் வந்துருந்துச்சு, அது ரியாக்ட் பண்ணுறப்போ நமக்கு வந்து இடையில ஒரு ரேப் கொஸ்டின் மாதிரி வந்துச்சுல, அதுதான் ரைஸ் ஆஃப் லிங்கான்னு சொல்லி இப்போ நான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் நான் ஒரு ப்ரோமோ பார்த்தேன், அதில் வந்து பார்த்தீங்கன்னா விஷாலே ஏதோ ரேப் பாடுற மாதிரி, ஐ மீன் தெலுங்குல அவர் பாடியிருக்காருன்னு நினைக்கிறேன். மேபி நம்ம வந்து இதை பார்த்துட்டு அதையுமே நம்ம செக் பண்ணலாம், இதுலேயே இருக்கா இல்லை தெலுங்கு வெர்ஷனில் இருக்கா நமக்கு தெரியல. ஸோ அதை நம்ம செக் பண்ணிடலாம். அண்ட் எப்பவுமே சொல்கிற மாதிரி சேனல் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்க இல்லை ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி நிறைய ரியாக்ஷன் வீடியோஸ் உங்களால் பார்க்க முடியும். அண்ட் நோட்டிஃபிகேஷன் நீங்கள் ஆலில் போட்டிங்க அப்படின்னா நாங்கள் போடுற வீடியோஸ் அப்பப்போவே நீங்கள் நோட்டிஃபை ஆகி பார்க்கலாம். ஸோ இப்போ எந்த டிலே இல்லாமல் லெட்ஸ் கோ டு தி வீடியோ. ஓகே, புரட்சி தளபதி. ஐயோ நல்லா இருக்கு மியூசிக். அடேங்கப்பா, manga huku podu wena wuda katalaka uga wasakto hong kong logo mingi umnada na kadale order danda na perpe ida hey நல்லா இருக்கியா? அந்த வேர்ட்ஸ் ப்ரொனன்சியேஷன் ஓ salam podu banong when you get man you all day next backing up all the way the brace on stone cold on the ice snap blood spots on the bracelet போடு வேற மாதிரி இருக்கு சீரியஸா. ஸ்வாகா இருக்கு, செமையா இருக்கு இந்த கெட்டப்ல. ஏய் செமையா இருக்காரா. ஓ போடு, எனக்கு விஷால் மாதிரியே தெரியல. அடேங்கப்பா பாடுவாரு அப்படியா? எக்ஸ்பெக்டிங் டோனோ. ஓ ஓ செம்மையா இருக்கு சீரியஸா. ஆமா, 3 கெட்டப் பாத்தியா? 3 கெட்டப். ஆமா, இது நல்லா இருக்கு இந்த பிஜிஎம் இல்ல. இதுதான் பார்த்தோம் நம்ம. ஐயோ சரியான டெரரியான இது. சூப்பர். ஓகே, மாசா இருந்துச்சு இல்ல? ஆனா வேற லெவல்ல இருந்தது சீரியஸா. ராப் பண்ண வினோத் அவர் வந்து பாத்தீங்கன்னா வேற லெவல்ல பாடி இருக்காரு. அதாவது அந்த வேர்ட்ஸ் ப்ரொனன்சியேஷன் தான் எனக்கு அவர் தமிழ்ல பாடுறாரு, பட் அது தமிழ் மாதிரியே நமக்கு தெரியல. செமையா இருக்கு, செம ஸ்டைலா ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு. சீரியஸா சூப்பரா இருந்தது. அண்ட் ஆல்சோ ஜிவிக்கு வந்து பாத்தீங்கன்னா இது ஜிவியோட மியூசிக்கா நம்ம பார்த்துட்டே இருக்கோம், நம்ம பேசிட்டு இருக்கோம். இதுக்கு முன்னாடி தான் நம்ம சூர்யா அவரோட மூவி, ஆமா அது நம்ம ரியாக்ட் பண்ணுவோம். அதுலயும் ஜிவி இப்போ ரீசெண்டா பாத்தீங்கன்னா நிறைய ஜிவின்னு வருது. இட்ஸ் ரியலி குட் டு நோ. அண்ட் ஆல்சோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு யூனிக்கான ஜானர் நினைக்கிறேன் நம்ம ஜிவிக்கு. ஏன்னா அது வந்து ரேப்பு அண்ட்
அந்த மியூசிக் அந்த பிஜிஎம் ஓவராலா செமையா இருந்துச்சு. நான் Yeah. ரியாக்ட் பண்ணப்ப அது பாத்தீங்க specific-ஆ அப்படின்னா அந்த இது வந்து செமையா அந்த போர்ஷன் சீரிஸா ஒரு மாதிரி சம்திங் இட் கிரியேட்ஸ் இன்சைட் ஒரு மாதிரி ஒரு ஃபீல் கொண்டு வருது. ஸோ அண்ட் அது ஒன்னொன்னும் காமிச்சதுமே பயங்கரமா இருந்துச்சு. அண்ட் விஷாலோட கெட்டப்ல அவர் அந்த ஸ்லோமால வரப்பல ஏய் மாசா இருக்காரு அப்படின்ற மாதிரி அது ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிலருக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு மாஸ் வந்து செமையா செட் ஆகும். அதுல ஒன் ஆஃப் த பர்சன் வந்து பாத்தீங்கன்னா நம்ம விஷால் கண்டிப்பா அண்ட் எனக்கு வந்து இதுல அவர் கொஞ்சம் உடம்பு இழைச்சிருப்பாரோ, ரொம்ப லீனா தெரிஞ்சாருல்ல. அவர் கொஞ்சம் இடையில உடம்பெல்லாம் சரியாம போன மாதிரிலாம் நம்ம நிறைய வீடியோஸ்லாம் பார்க்க முடிஞ்சது. Okay, ஆனா அதுல அந்த டைம்ல எடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் லீனா தான் இருக்காரு கம்பேரிட்டிவ். அது நல்லா தான் இருந்துச்சு. ரொம்ப இதா எனக்கு என்னன்னா இன்னைக்கு கொஞ்சம் அந்த பழைய விஷாலோட அந்த கொஞ்சம் அந்த மஸ்குலினான ஒரு விஷால் கொஞ்சம் இருந்ததானா நீ பெட்டரா இருந்திருக்குமோன்னு தோணுச்சு. மீசை மட்டும் வச்சு அந்த கெட்டப்ல லூஸ் ஷர்ட் போட்டுனாலே என்னன்னு தெரியல, அதுல கொஞ்சம் பல்கியா இருக்காரு. ஆனா அந்த வயசான கெட்டப்ல பாத்தீங்கன்னா ரொம்ப அப்படியே உள்ளே இருந்தாரு. அந்த கேரக்டர் டிஃபரன்சியேஷன் காமிக்கிறதுக்காக ஏதாவது பண்ணியிருக்கலாம். மேல தெரியல பியர்டு அதெல்லாம் வந்து ரொம்ப பெருசா அப்படி இருக்கனால பாடி கொஞ்சம் சின்னதா இருக்கிற மாதிரி. இல்ல அப்படியெல்லாம் இல்ல. பட் ஆனா ஓவராலா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 கெட்டப்ஸ் பண்ணியிருக்காரு. அது மட்டும் நம்மளுக்கு பார்க்க முடிஞ்சது. ஸோ என்ன மாதிரி கேரக்டர்ஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியல. அப்பா அண்ட் பையன் அந்த மாதிரியா இல்லை எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியல. பட் ஒரு கண்டிப்பாக வந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பீக்கில் கொண்டு போய் வச்சிருச்சு. இந்த ஒரு பர்டிகுலர் சாங்கே வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு என்ன சொல்றது, ஒரு எக்ஸ்பெக்டேஷன் கிரியேட் பண்றதுக்காகவே இந்த சாங் நான் போடுறேன்டா அப்படின்னு போட்ட மாதிரி இருக்கு. ஆக்சுவலி நல்லா இருந்துச்சு. எனக்கு வந்து ஒரு நீங்க அதான் ரியாக்ஷன் பார்த்துருந்தாலே தெரிஞ்சிருக்கும். அது வந்து என்னையே மீறி ஷேக்கிங் ஆடுறோம் போல அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு பிஜிஎமா இருந்துச்சு. அண்ட் மாசா இருக்கு. இது அடுத்தடுத்து வர அப்டேட்டுக்கு நாங்க ரொம்ப ஈகரா வெயிட் பண்ணிருக்கோம். ஆக்சுவலி ஜூலைல ரிலீஸ் ஆகுது. அண்ட் கண்டிப்பா இப்ப நம்ம சேனல் சார்பா வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து விஷால் அண்ட் அவங்க டீமுக்கு வந்து நம்ம ஆல் தி பெஸ்ட் சொல்லிக்கலாம். கண்டிப்பா வந்து விஷாலுக்கு ஒரு பயங்கரமான ஒரு பிளாக் பஸ்டர் ஆகணும். அண்ட் அவரோட டெபியூ டிரெக்ஷனல்ல வரப்போற ஒரு படம், அதுல கிளிம்ஸ் எல்லாம் கொஞ்சம் காமிச்சாங்க பத்தியா, அது நல்லா இருந்துச்சுல. சோ அதெல்லாம் நல்லா இருந்தது. அண்ட் ஆல்சோ வந்து பாத்தீங்கன்னா அவர் கை அசைக்கிறது அதெல்லாம் வச்சே ஒரு நான் ஆக்சுவலி எனக்கு என்னன்னா நான் ஒரு ப்ரோமோ பார்த்தேன்னு சொன்னேன்ல, அவர் இப்படி கை தட்டுறப்போ ஓ பாடுவாரோ ஏதோ இருக்குமோ அப்படின்னு நீ சொன்ன நானும் பார்த்துட்டே இருக்கேன். வாயே பார்த்து ஏதாவது பாடுவார் அப்படின்னு சொல்லி நானும் பார்த்துட்டே இருக்கேன். பட் ஒரு கைண்ட் ஆஃப் டிசப்பாயின்மெண்ட் தான். அண்ட் தெலுங்குல அவ பாடியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சந்தியா சொன்னா நம்ம செக் பண்றோம். அண்ட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா நம்ம அதையும் ரியாக்ட் பண்றோம். ஏன்னா நாங்க செம்ம எக்ஸைட்டடா இருக்கும். அவர் எப்படி பாடியிருக்காரு, ஸோ இதே லிரிக்ஸ் வச்சு அவர் பாடியிருக்காரா இல்ல வேற ஏதாவது ஸ்பெசிஃபிக்கா இன் பர்டிகுலரா ஏதாவது மேபி ஜிவி பாடினதா அவர் பாடியிருக்காரா அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியல. ஸோ நம்ம பார்க்கலாம். நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, செக் பண்ணி பார்த்துட்டு அதுவுமே நம்ம கண்டிப்பா ரியாக்ட் பண்றோம். ஸோ அதெல்லாம் நீங்க பார்க்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல்சோ நோட்டிஃபிகேஷன் பெல்லும் நீங்க ஆன்ல வச்சிட்டீங்கன்னா அடுத்தடுத்த அப்டேட்டை எதுவுமே மிஸ் பண்ணாமல் நீங்கள் பார்க்கலாம். அண்ட் நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா மனோஜ் சந்தியா விளாக்ஸ்னு இன்னொரு சேனலும் இருக்குது. அதில் நிறைய ஃபன் சேலஞ்சஸ் அப்படியே என்டர்டெய்னிங்காக இருக்கிற மாதிரி நிறைய நாங்கள் வீடியோஸ்லாம் டெய்லி போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இங்கே கொடுக்குற சப்போர்ட் வந்து நீங்கள் அங்கேயும் கொடுத்தீங்க அப்படின்னா இன்னும் ரொம்ப நல்லா கண்டிப்பாக செம்ம மோட்டிவேஷனாக இருக்கும். அண்ட் கீப் சப்போர்ட்டிங்க. ஸோ உங்கள் லவ்னால தான் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ இது இருந்தாலுமே முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ சீக்கிரம் வீடியோ போட முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வீடியோ போடுறோம். அண்ட் மறக்காமல் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம்ல நம்மளை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் ஏதாவது பர்டிகுலர் வீடியோஸ் ஏதாவது ரியாக்ட் பண்ணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் அண்ட் 2-3 பேர் எல்லாம் நமக்கு வந்து மூவி சீன்ஸ் எல்லாம் ரியாக்ட் பண்ண சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. நாங்கள் ஆல்ரெடி நம்ம ஒன்று பண்ணி நமக்கு அது காப்பிரைட் ஸ்ட்ரைக் எல்லாம் வந்திருக்கு. ஸோ அதனால எங்களுக்கு அதை எப்படி பண்ணுறது என்னன்றது தெரியல. ஸோ நாங்கள் மேபி அதை செக் பண்ணி சேஃபாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம போஸ்ட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. பாய்.